அரசனை மீறுவது நெட்டி உதக்கலக்கு போனால் ஒரு கொட்டு கூத்தாடி வாயிலக விட்டவர் பெட்டி கூடிருக்கு சபையோ வெறி வெறி குட்டி அனைவரும் சேர்ந்து ஒரு முறை ஜோரா கைதட்டி என்ன பொய்தாடு பேஞ்ச மயில் நம்பு போச்சேனா நல்லா ஜோரா கைதட்டி மேடு பள்ளம் அறிவதோ தாக்கு சொல்வது வழுக்குமாம் வித்துவான் வாக்கு சோறு கறி ருசி என்பதை நாக்கு புண்ணியம் என்பதை நோக்கு உபயர் சொல்வதை நீக்கி மருந்து சாப்பிடுவதோ சிக்கி மனம் போனதெல்லாம் போக்கி சஞ்சலம் ஏறுவதோ நாகம் சனி பகவான் ஏறுவதோ காகம் உப்பு மிஞ்சினால் தாகம் உத்தியோகம் வருவதோ யோகம் குறையில்லா செல்லுமை போகம் கோவில் கட்டுவதோ விவேகம் ஆச்சாரம் என்பது வைதீகம் ஆடையாவும் அணிவது நாகரீகம் அருட்சுவை என்பது ருசியான பாகம் நாடோடி பெண்கள் சேர்ந்தால் ரோகம் நாங்கள் பாடுவதே ராகம் மற்றும் ஹரிசையா அவர்கள் கம்பெனிக்கு ஆசிரியர் இளநகரை சேர்ந்த சஞ்சீவி ஐயா அவர்கள் ஆக்கூரை சேர்ந்த ஜோதி ஐயா அவர்கள் ஆக்கூரை சேர்ந்த ராஜா ஐயா அவர்கள் கம்பெனிக்கு நிர்வாகிகள் எஸ் செந்தூர் ஐயா அவர்கள் ஆக்கூர் பொன்னவாக்கத்தை சேர்ந்த எம் ஹரிதாஸ் ஐயா அவர்கள் சுரேஷ் ஐயா அவர்கள் பிள்ளாண்டார் இவர்கள் குழுவினரால் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரதத்திலே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய அர்ஜுன தபநிலை. புண்ணிய சரித்திரம்
நாடகமாக விளங்கக்கூடிய அர்ஜுனன் தபநிலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இதில் தாள குற்றம், மேல குற்றம், சங்கீத குற்றம், நடிகர்கள் குற்றம் ஏதாவது இருப்பினும் உங்கள் வீட்டு சிறு குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மனம் பொறுப்பீரோ அதேபோல் என்னையும் பின்பால் வரும் நடிகர்களையும் பொறுத்தருளுமாறு சிரத்தாட்டி கரங்கூப்பி அடியேன் வேண்டிக் கொள்கிறோம். தர்மபுத்திர மகாபிரபு சபா கொலுவை நாடி ஓடோடி வருகின்ற வித காண்க. அதற்காக ஒரு சேர்வைக்காரன் ஒரு மாட மாளிகை கோட தர்மபுத்திர மகாராஜருக்கு வெகுவராக்கு, பீமசேன மகாராஜருக்கு வெகுவராக்கு, அர்ஜுன பெருமானுக்கு வெகுவராக்கு, நகுல சகாதேவருக்கு வெகுவரா. சபை நாடி வர
வரலாமா? தாராளமா வரலாங்க. அப்படியா? எச்சிலெல்லாம் கொத்து. ஜாக்கிரதை. ஆமா, வெகு ஜாக்கிரதையோடு இருக்கணும்யா. வெகு ஜாக்கிரதையா காவல் பண்ணி வரீங்க. அப்படியா? ஆமா. ராஜா ராஜா ஜல் மேத்து ராஜா தாரு மகாராஜா. ராஜா ராஜா ஜல் மேத்து ராஜா தாரு மகாராஜா. வந்திருக்கூடிய அரசர் யார் என்று தெரிகிறதா? எனக்கு தெரிந்தால சபையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புரியும்படி சொல்லுங்கள் ஐயா. அப்படியா? மன்னர் தினம் தினம் வந்து போட்டு வந்திருக்கிறாள். ஆமாங்க. யார் என்று தெரியவில்லை. விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா, விவரமா புரிஞ்சு கொள்வேன். விளக்கமாக சொன்னால் விவரமா புரியும் ஐயா. இங்கே நின்று இருப்பா. விளக்கமா சொல்றேன். ஆகட்டும். சந்திரன் மரபிலே சுந்தரம் போன்ற அவதரித்தவர்கள் யார் யார் ஐயா? மூன்று நபர் என்றால் யார் யார் தெரியுமா? சொல்லுங்கள். திருதராட்டிர மகிமன் ஒன்று, திருதராட்டிர பாண்ட மகாராஜன் 2, விதுர மகாராஜன் 3, விதுரமகாராஜர் 3, திருதராட்ட மகாராஜனுக்கும் ஆமாங்க காஞ்சாமியார் ஒன்றிற்கும் ஆமாம் பிறந்தவர்கள் கௌரவர்கள் 100 பேர்கள். கௌரவர்கள் 100 பேர்கள். பாண்ட மகாராஜனுக்கும் பாண்ட மகாராஜனுக்கும் குந்தமா தேவி
தேவிக்கும் குந்தவோ தேவிக்கும் பிறந்தவர்கள் ஐவர் ராஜாக்கள் பாண்டவர்கள் தெரியுமா? பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் நீங்கள் தானா? பாண்டவர்கள் ஆமா. பாண்டவர்களிலே முதல் பிறந்தவன் அடியேன் தர்மபுத்திர மகாராஜன். யாருன்னு தெரியல. நீங்க யாருங்க? நீங்க நான் எரு குண்டாடுங்கிறிய. ஆமா. பாண்டு மகாராஜனுக்கும் அடியேன் விமர்சனே. அப்படியே அடே காவலே. நீங்க யாருங்க? வந்த நபர் இன்னார் இனியார் என்று விளக்கமா தெரிகிறதா? சொன்னாதானே தெரியும். ஐயோ நாம மலத்தே. ஆமா. ஆனவாகம் அர்ஜுன பெருமான் அடியாதப்பா. அதுவே 16 நாமதேயம் படைத்த ஆனலழகன். ஏன் இப்பேற்பட்ட கோலம் தெரியுமா உனக்கு? ஏம்பா? சூதாடி. ஆமா. காடு நகரம் நஜம் நான் சொல்லக்கூடிய ஆமா அனைத்தையும் படித்து கொண்டான் அருமை அண்ணன் சொல்லக்கூடிய துரியோதன மகாராஜன். உங்க அருமை என்ன சேர்ப்பாங்க? ஆடவனுக்கு பத்தியா? ஆடையாபுரம்லாம் கிடையாது, அஸ்தினாபுரத்திலே இருக்குது. இருந்தாலும் அண்ணா வார்த்தை பொருங்க சொலைமையால் ஆமா போட்டு கொண்டிருந்தோம். ஆகட்டுங்க. ஆகையால் ஐயா காவல் வந்து உசாரா இருக்க வேண்டும். ஜாக்கிரதையா புச்சிது புச்சிப்படியா பாரு. என்னுடைய நாமதேவம் என்னவென்றால் சொல்லு. நகுல சகாதேவ. நகுல மகாராஜனா? ஆமாங்க. சரி போய் நில்லுங்க. ஐயா ஒரு நேரத்திலே தேவேந்திர பிரஸ்தத்திலே சுகமோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவேந்திர பிரஸ்தத்திலே இருக்கின்ற வேளையிலே நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? எப்படியா இருந்தீங்க? நீங்கள் இந்திரபிரஸ்தத்திலே இருக்கின்ற பொழுது ஆமாங்க எங்கள் அவருடைய வரவைத்து ஆமா சூதாடி நாடு நகரம் நாங்கள் பூரண நிலவானது பூரண சந்திரனாகப்பட்டது. பூரண நிலம் என்றால் ஆமாங்க பௌர்ணமி நிலவானது பௌர்ணமி என்ற தினத்திலே நிலவாகப்பட்டது. எப்படி பிரகாசமாக ஜொலிக்கின்றதோ அதை போன்று எங்கள் ஆடை ஆபரணங்கள் நவம் என்று சொல்லக்கூடிய ஆமா 9 நவரத்ன கற்களால் வைத்து ஆமாம் மணிமுடி மணிமகுடம் புஜகீர்த்திகள் ஆடை ஆபரணங்கள் பல இருக்குது. அது ஒரு நேரத்தில் இருந்தது, ஆனா இப்ப இல்லங்க. அப்படி ஐவர் ராஜாக்களும் வீதிபுறமாக வருகின்றோம் என்றால் வீதிபுறமாக வருகிறேன் என்று சொன்னால் எப்பேற்பட்ட மேளவாத்தியம் இருந்து தெரியுமா? எப்பேற்பட்ட மேளவாத்தியம்?
மேல வாத்தியங்கள் 32 மேல வாத்தியங்கள் தாம் 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 என முழங்கிக் கொண்டே இருந்ததப்பா. ஆமாங்க அது ஒரு நேரங்க நேரத்திலே இருந்தது. இப்போ சைலண்டா இருக்குது பாவம். இப்போ இல்லை இருந்தாலும் இதோ இருப்பவர்கள் யார் தெரியுமா? இவரெல்லாம் யாருங்க? என் அருகாமையில் இருப்பவர்கள் யார் தெரியுமா? அருகாமையில் இருக்க முடியல யாருங்க? தத்தம்பி மார்கள் ஏறு புறாந்தாய்கள் சௌபாதாயோ சுழே. சொல்லுங்கள் ஐயா. ஆண்டவன் சொல்லுங்கள். ஏமாற்றாமும் ஏமா ஜாமம் 60 நாழிகைக்கும் 60 நாழிகைக்கும் இடைவிடாமல் வடக்கு புடை சூழ்ந்து கொண்டிருப்பவர்கள் புடை சூழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என் அருமை தம்பிமார்கள் அப்பா. தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் ஐயா. இருந்தாலும் நாங்க ஏன் இந்த கதி ஆகணும்? ஏங்க இந்த நிலைமைக்கு வந்துக்கிறீங்க? இந்த நிலைமைக்கு நாங்க எப்படி வந்தோம்? எல்லாம் முண்ட மாட்டமே இருக்குது ஐயா. அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரம் போது சொல்றேன். இருந்தாலும் இந்த சபை எப்பேற்பட்ட சபை? எப்பேர் தெய்வீக சபை. கல்வியை திறந்த கலைமான்கள் கலைவான்கள் ஏட்டுல எழுதி வைத்த புலவர்கள் ஏட்டிலே எழுதி வைத்த புலவர்கள் நாவலர் நாவலர் பாவலர் நாவலர் நாடக ரசிகர்கள் ஆமாங்க அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதாங்க. மந்தன் வாய்ப்பாடு செய்தியா? செங்கோலுக்கு மிஞ்சின சங்கீதம் உண்டா? முதல்ல ஆகட்டும். நீங்க செய்யுங்க. சரவண பவனே போற்றி. சரவண பவனே போற்றி. சங்கரன் மகனே போற்றி. சரவண பவனே போற்றி. சங்கரன் மகனே போற்றி. ஹரி திருமருகாயங்கள் அருமாமுதனே போற்றி. திருமருள் குங்கனே போற்றி. சங்கை வேலவனே போற்றி. கருமுகர் கிளையே எங்கள் கட்டானே போற்றி போற்றி. மனமாய் விண்ணமாயே.
கேள் கண்ணா போற்றி போற்றி அகில நாயகனே போற்றி போறவனே போற்றி என் பரமதாயா என் கண்ணாலே போற்றி போற்றி நடத்த போது வந்து காப்பவனே போற்றி அண்ணா ஏய் அண்ணா அண்ணா தம்பி மரணம் அண்ணா சிரமாதை வாங்கி அந்த ராமாதை வணங்கி அந்த திருவடிகளையன் கரங்களை தொடுத்து பாட்டும் ஜரத்துள்ள தமிழ்நாடு என்றென்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்கலாம் அப்பா. அப்படியே ஆகட்டும் உட்காருங்க. மாதவன் ஐயா குருகுலத்திலே 105 பேர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திருந்தீங்க. எங்கள் வாழ்வை கண்டார். யாருங்க? எங்கள் பகவான் கண்ணன். ஆஹா. 2 பேரும் ஆமா 105 பேர்களும் ஆமாங்க ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆமா. பலாக்கனியை கொண்டு வந்தார். பகவான் ஒரு பலாக்கனியை கொண்டு வந்தார். பலாக்கனினாலே பகை ஏற்பட்டு விட்டதப்பா. பலாக்கனினாலே பகை மூண்டு விட்ட. எப்படிங்க அது? பலாக்கனியை கொண்டு வந்தார். ஆமாங்க. பலாக்கனி அறுத்து சாப்பிடுங்கப்பா அப்படின்னு அந்த முழு பலாப்பழத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சரிங்க. அவர் போனவர் சும்மா போயிருந்தா பரவாயில்ல. அவர் தான் எப்பவுமே பூனை குறும்பாச்சு. ஆமா. ஒரு வேலை வந்தா டபுள் வேலை செய்யிட்டு போறவர். என் தம்பி பேமா இருக்கிறான் பாரு. ஆமா. பேமாச்சான இடத்துல மத்தனா பேமாச்சானா பலாக்கனியை கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா. என்னைக்கா இருந்தாலும் இடத்து கூடாது. ஆமா. சொல்றது இடம் விடாது. ஆமா.
பங்காளி சொத்து இடம் விடாது, உரிமை கேட்டு வாங்க, உரிமையை விட்டு கொடுக்காது ஆமாங்க அப்படின்னு ரகசியமா சொல்லிட்டு போயிட்டாரு. ரகசியமா பீமையா கிட்ட சொல்லிட்டாரு. இது எனக்கு தெரியாது. நான் ஒரு ரெண்டாம் பாவி அந்த பழம் சொல்லி அறுத்து பாக்குறேன். ஆமா, அறுத்து பார்த்தா 105 சொலை எண்ணி வச்ச மாதிரி இருக்குதுப்பா. 105 சொலை எண்ணி வச்சார் போல இருக்குது. ஏன் ஒண்ணு அதிகமா இருக்கக்கூடாதா? இருந்திருக்கலாம். இல்ல ஒண்ணு கம்மியா இருக்கக்கூடாதா? இருந்திருக்கலாங்க. பகையை ஏற்படுத்த வேண்டும் என்று கொண்டு வந்துருக்காரு போல நமக்கு தெரியாது. பகையை மூண்டவே இப்படி செய்தார். 105 சொலை எண்ணி வச்ச மாதிரி இருக்குது. சரிங்க, ஆளுக்கு ஒரு சொலை சாப்பிடலாம் வாருங்கப்பா. ஆமா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறேன். எல்லாரையும் கூப்பிடுறீங்க. அதுக்குள்ள எழுந்தான் என் தம்பி பேமன். துரியோதனா நித்ரா பாகத்தை பங்காளி சொத்து எனக்கு இருந்தாலும் ரெண்டா பங்கணும். என்னைக்கா இருந்தாலும் ரெண்டா பங்கணும். என்னக்கா இருந்தாலும் பங்காளி தான். உண்மைதாங்க. 5 வயதானால் அண்ணன் தம்பி, 10 வயசானால் பங்காளி, 20 வயசானால் எதிராளி. பேர் பாதியா பங்குறான் பலாக்காணின்னு சொன்னான். பலாக்காணிய பேர் பாதியா பங்குறான் என் தம்பி பேமன். அவனுக்கு இந்த சாப்பாடுனா கொஞ்சம் இஷ்டம். உண்மைதாங்க. பலாக்காணிக்காக தான் சொன்னான். அவரு என்ன பாகத்தை பங்கணும்னு சொல்ல. என் தம்பி பீமச்சனுக்கு சாப்பாடுனா கொஞ்சம் இஷ்டம். ஆமா ஆமா, அதனால பேர் பாதியா பங்குறான். பேர் பாதியா பங்குறான். பேர் பாதியா பங்கிட்டான். 52 சொல்ல ஆளுக்கு 52 தான். எங்களுக்கு 52 சொல்ல. துரியோதனுக்கு 52 சொல்ல. அவங்க அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 100 பேருக்கு. 100 பேரு. ஆமா, 52 சொல்ல சாப்பிட்டா ஆளுக்கு பேர் பாதி கூட வரல. ஆளுக்கு பேர் பாதி கூட இருக்காது. எங்களுக்கு நாங்க அண்ணன் தம்பி 5 பேரு. ஆளுக்கு 10 சொல்ல வரும். ஆளுக்கு 10 சொல்ல. ஆமா, நிம்மதியா சாப்பிடுறோம். இதோ பார்த்தான் துரியோதனன். ஆமா, பலாக்கணிக்கு இடம் கொடுக்காதவர்கள். ஆமா, இவர்களை வச்சிருந்தா ஈடு எடுக்க முடியாது. எதிர்காலத்தில் உங்களை வச்சிருந்தா ஈடு எடுக்க முடியாது. அன்றைய தினமா கங்கணம் கட்டினான். சரிங்க. உண்ணுகின்ற உணவிலே, உண்ணுகின்ற சாதத்திலே விஷத்தை வைத்தானப்பா என் தம்பி துரியோதனன். நல்ல புண்ணியவான் தாங்க அவரு. உண்ணுகின்ற உணவிலே, சாப்பிடுற சாப்பாட்டுல யாருக்கு விஷத்தை வைப்பாங்க? என் தம்பி துரியோதனன் செய்தான். அவர்தான் அருமை தம்பி. ஆமா, அப்ப நாங்களே யாரு? அண்ணா, நீங்களும் தம்பி மாட்டாங்க. அவர்தான் அருமை தம்பி. என் அருமை தம்பி அப்படின்னாக அனைவரும் தம்பிமார்கள் தான்பா. அப்ப சொல்லு, போக்கார் போ. கோவத்துல எனக்கு மாதவா உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை வைத்தான். லஞ்சம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை வளர்த்தான். வடக்கின்ற வாய்தனிலே பாம்புகளை விட்டு கடிக்க செய்தான். ஏவினார். குளிக்கின்ற குளந்தனிலே கூர்வசை நட்டு கொல்ல பார்த்தான். எதுவுமே இறக்கவில்லை. பாண்டவர்கள் எல்லாத்திலே தப்பித்தீங்க. அரக்க மாளிகை செய்தான். ஆமா, தீயிட்டு கொளுத்தினான். நடு ஜாமத்திலே புரோசிகன் என்று சொல்லக்கூடிய மந்திரியாரை விட்டு ஜாமத்திலே அருள்னாலும், ஆமா, எமது சிறிய தந்தை விதுரர் அருள்னாலும், ஆமாங்க, நாங்கள் அரக்க மாளிகை தப்பித்து சென்றோம். உண்மைதாங்க. எங்க சென்று அதன் பிறகு சுடுகாட்டுக்கு சமமான ஆமா காண்டகவனத்தை காண்பித்தான். காண்டகவனத்தை தாட்டியாக நிறுத்தினார்கள். ஆமாம், என் தம்பி அர்ஜுனனும் ஆமாம் கண்ணபுரானும் சேர்ந்து காண்டகவனத்தை அழித்தார்கள். தேவாந்திரபத்தம் நாடாக ஏற்படுத்தி நாடாக திருத்தினார்கள். சுகசாமத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். சுகசாமத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஒரு நாள் நாரத மகாமுனிவர் ஓடோடி வந்தார். நாரத மகாமுனிவரை வாருங்கள் சுவாமி என்று அடைபணிந்து நின்றோம். ஆமாங்க ஐயா, ஐயா, தங்களை நாளை தேடி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கின்றோம். ஆமாங்க. பாண்டவர்களே, உமது தந்தை பாண்ட மகாராஜன் இறந்தும் சொர்க்கம் அடையவில்லை, சொர்க்கபதி சேரவில்லை, நரகத்திலே ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். உமது தந்தை சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால், சொர்க்கபதி சேர வேண்டுமானால் யாரும் செய்யப்படாத ஆமா ராஜ்யயாக வேள்வியை செய்தால் உமது தந்தை சொர்க்கம் அடைவார் என்று தெரிவித்து முத்தி மோட்சம் சேருவார் என்று சொல்லவும், ஆமா, ராஜ்யாகம் செய்தோம், செய்தீர்கள், செம்மையாக செய்து முடித்தோம். ஆமாங்க, 7 நாட்களாக செய்து முடித்தோம். 7 நாட்களாக ராஜ்யாக வேள்வி செம்மையா முடிந்தது. அவன் இன்னும் 56 ராஜாக்களும் வந்திருந்தார்கள். என் தம்பி துரியோதனனும் வந்திருந்தான். ஆமாங்க, ஆமா, ராஜ்யாகம் முடிந்து போச்சு. மண்டப அலங்காரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே வருகின்றான் என் தம்பி துரியோதனன். பார்த்து கொண்டே வருகிறார்.
பார்த்து கொண்ட ஒரு நேரத்திலே ஆமாங்க கீழே சந்தன குடம் இருப்பதை கவனிக்காமல் கீழே விழுந்து விட்டான் என் தம்பி துரியோதனன். ஆமாங்க அவன் தெரிந்து விழுந்தானோ தெரியாத விழுந்தாரோ தெரியாம விழுந்தானோ ஆமாங்க அது தெரியாது. ஆமா ஆனா 5 பேருக்கு வாழ வந்துடுறா பாரு. ஆமா திரௌபதி பாஞ்சாலி அவன் சும்மா இருக்கக்கூடாதா? சும்மா இருக்கக்கூடாதா? அவன் டமாசா தான் தெரிச்சா. ஆமா சோனி பெண்களே இதோ பார்த்தலையும் ஆமாங்க என் மாமனாதான் பிறவிலே கூட என்றால் ஆமா என் மைத்துனரும் கூட வென்று கலகலம் என்று கைத்தட்டி சிரித்து விட்டாள். அவன் சிரிச்சது டமாசா தான் தெரிச்சா. ஆமாங்க அதையே கோபக்குறியாக நினைத்தான் துரியோதனன். பார்த்த ராஜா சபையிலே ஒரு பெண்ணான சிரித்தல் அல்லவா? அவளை பார்த்து அதே ராஜா சபையில சிரிக்க வேண்டும் என்று அதே கோபக்குறியோடு சென்றான். 5 கால் நாள் மண்டபம் செய்தான். 5 கால் நாள் மண்டபம் உருவாக்கினார். லகுடனை வரவேற்றான். லகுவாக பாண்டவர்களை அடித்தார். எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? எப்படிங்க? எமது பெரிய தந்தை திருதராஷ்டிரமகிபன் லிகிதம் எழுத எமது சிறிய தந்தை விதுரனை கொண்டு வருகின்றார். விதுர மகாராஜர் எடுத்துட்டு வராரு. அவன் சூட்சத்தை பாரு. ஆமாங்க பெரிய தந்தை லிகிதம் எழுத ஆமா சிறிய தந்தை லிகிதத்தை கொண்டு வராரு. ஐயோ அதுக்குனே வராரு. சித்தப்பா ஏன்பா அதுக்குனே வரீங்க? சமாச்சாரம் அப்படின்னு கேட்டான். லிகிதத்தை பிரித்து படுத்து பாருங்களப்பா உங்களுக்கு தெரியும். பிரித்து படிச்சு சொன்னாரு. ஆமா என் தம்பி அர்ஜுனனை அழைத்து லிகிதத்தை படித்து பார்த்தேன். சரிங்க 5 கால் நாள் மண்டபம் செய்திருக்கின்றேன். ஆமாம் நீங்கள் திறப்புழா செய்ய வேண்டும் என்று ஏதுந்தது. வாருங்களப்பா போகலாம். லகுவாக ஆச்சாரு போகலாம். என் தம்பிமார்கள் கூப்பிட்டா ஆமாம் வேமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் 4 பேரும் என்ன தெரிவிக்கின்றார்கள்? அண்ணா அண்ணா அங்க போக வேண்டாம். போனால் ஏதாவது சூதுமாறு நடக்கும். ஏதாவது ஆபத்து நடக்கும். ஏற்கனவே சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை வச்சான். ஆமாங்க குளிக்கின்ற குளத்திலே கூர்வசை நாட்டினான். அனைத்தும் செய்தவன் ஏதாவது சூதுமார்க்கம் செய்வான். போக வேண்டாம் அவன் தெரிவித்தார்கள். தகப்பனார் அழைத்தனுப்ப தடையது சொன்னாமானால் மகப்பாறை உலகில் உள்ளோர் துரியோதன மதிப்பு கொடுத்தாலப்பா பெரியப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கணும். பெரிய தந்தை சிறிய தந்தை மதிப்பு கொடுக்கணும். வாருங்கள் போகலாம் என்று சென்றோம். லகுடனை வரவழைத்தான். சூதமாடினான். நாடு நகரம் ரஜம் ஜட்டம் சுலகமாவது 38 வரவோடாக பறித்தானப்பா. அனைத்தையும் மகபரித்துக் கொண்டா துரியோதன. எங்களுக்கு என்று எதுவுமே கிடையாது. 12 ஆண்டு வனவாசம். 2 பொருள் தான் இருக்குது. ஓராண்டு அஜாதவாசம். காலத்தை கழிக்கும்படியாக ஆமாங்க கனகம் ஓட்டு விட்டான். திரௌபதியை ராஜசபையில சிரித்தாள் என்று தம்பி துச்சாசனன் இழுத்து வந்து சிகைபிடித்து வந்து அரங்கமாமணி மேலே ஏற்றி வஸ்திரத்தை கலந்தானப்பா. அதோடு விட்டானா? என்னங்க செய்தார்? 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம். காலத்தை கழிக்கும்படியாக கனகம் ஓட்டு விட்டான். கானகத்திலே ஓட்டி விட்டார். துரியன் கட்டளை பிரகாரம் கானகத்திலே வந்து இப்போது காமிகாரிசி வனத்திலே 5வது வனத்திலே காமிகாரிசி வனத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா நாங்கள். ஆகட்டங்க. இருந்தாலும் அதோ பர்ணகசாலை அதிலே 5 தேவி பாஞ்சாலி இருக்கின்றால். ஆகட்டங்க. நான் சுதாகா அவ்வாறே ஆகட்டங்க.